everyone. So in the shots வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா why adrenaline is known as emergency hormone. எதனால அட்ரினலினை வந்து எமர்ஜென்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்பெல்லாம் வந்து ஃபியர் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வருது அப்படின்னா அட்ரினல் கிளாண்ட்ல இருந்து அட்ரினல் வந்து செக்ரீட் ஆவாங்க. So adrenaline which will be released into the bloodstream during the emergency situation. So once வந்து இப்படி ரிலீஸ் ஆகுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா they are targeting the specific organ. என்னென்ன lungs, heart, blood pressure இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து டார்கெட் பண்றாங்க. தென் என்ன ஆகும்னா ஹார்ட் வந்து ஃபாஸ்டா வந்து பீட் ஆக ஆரம்பிப்பாங்க. தென் ஆக்சிஜன் வந்து நமக்கு சப்ளை வந்து அங்க இன்க்ரீஸ் ஆகும். ஒன்ஸ் இந்த ஆக்சிஜன் டெலிவரி வந்து மசில்ஸ்ல வந்து நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா நம்மளோட டயப்ராமும் ரிப் மசில்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. தென் என்ன நடக்கும், blood flows to the skin and digestive system will be reduced. ஸோ அங்க என்ன ஆகும்னா டைட்டனிங் ஆகும். அந்த ரீசன்னால தான் இங்க எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. தென் the arteries that supply these muscles have a tendency to enhance the blood flow to the skeletal system. ஸோ எதனால அட்ரினலின் எமர்ஜென்சின்னு சொல்றேன்னா எப்பப்பெல்லாம் நமக்கு வந்து பயப்படுறோம் ஒரு ஸ்டேஜ் பேர் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வருதோ அந்த டைம் எல்லாமே நம்ம அட்ரினல் கிளாண்ட்ல இருந்து அட்ரினலின் செக்ரேட் ஆகுறாங்க. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் நோன் அஸ் எமர்ஜென்சி ஹார்மோன். தேங்க்யூ.